வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதி ஆக்கத்துறை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமெல்லாம் முன்னே நீங்கள் இதுவரை செய்த வினையின் விளைவு, செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு அதனுடைய பயனாக இனிமேல் நல்ல காரியங்களையே செய்வோம் என்று எண்ணிக்கொண்டு நலமுள்ள காரியத்தை செய்வேன், நலமுள்ள காரியத்தை நினைப்பேன், அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும், உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் என்று எண்ணினீர்களானால் அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு என்றால் தமிழில் ஆக்கத்துறை என்று பெயர். நெகட்டிவ் என்றால் முறித்தல், எதிர்த்தல் என்று பொருள். எதிர்ப்பின்றி ஆக்கம் என்றால் மேலும் மேலும் நலனளிக்கக்கூடியது தான் அந்த ஆக்கம். அந்த முறையிலே நீங்கள் எப்படி எண்ணுகின்றீர்களோ அப்படித்தான் நலம் விளையும். ஆகவே எல்லோரும் எண்ணத்தை நல்லதாக்கி கொண்டு வர வேண்டும். பிறருக்கு உதவி செய்வேன், ஒவ்வொருவருக்கும் என்னால் இயன்றவரை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லும்போது அது ஊற்று மாதிரியே வற்றாது சுரக்கும். அவ்வாறு பிறர்க்கு உதவி செய்யும்போது எங்கிருந்து செய்யப் போகிறீர்கள்? இருப்பிலிருந்து தான் கொடுக்கிறோம், இருப்பதைத்தான் செய்கிறோம். அங்கே இல்லையானால் செய்ய முடியாதல்லவா? ஆகையினால் செய்ய செய்ய வந்து கொண்டேதான் இருக்கும். நல்ல முறையிலே அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் அந்த மெய் உணர்வு வந்துவிட்டதென்றால் மெய் உணர் வினை பயன், மெய் உணர் வினை பயன்படுத்துவோம் என்றால் சேவையிலே நிறைவு வரும், வாழ்விலும் ஒளி பெருகும். மனிதன் நல்ல எண்ணத்தோடு முயற்சியோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான் என்று சொல்லப்படுகின்றது. இதன் பொருள் என்ன என்றால், நீங்கள் உங்களுடைய மனம் நாடினால் போதும். ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ். ஏனென்றால் அங்குதான் இருப்பு இருக்கிறது. நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்ற நிலைக்கு வந்தோமேயானால் என்னாகும்? நல்ல எண்ணம், மன தூய்மை கொண்ட ஒருவர் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் என்னை கவனித்துக் கொள்வான் என்றிருந்தால் அவரது தேவையை நிறைவேற்ற உதவிகள் எல்லா திசைகளிலிருந்தும் வந்து சேரும். அருட்தந்தைவர்கள் ஓரறிவு தாவரம் கூட மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செய்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. எப்பொழுதும் அதை பாசிட்டிவ் சைடாகவே இருக்கிறது ஓரறிவு தாவரம். இதை ஒரு கவிஞர் வாலி என்பவர் ஒரு திரைப்பட பாடலாக எழுதியிருப்பார்கள். நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன் தான் விளைந்தது. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.